கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுவதாக. நாம் கவனிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் கொடுக்குறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் மாத்திரம் அன்பா இருந்தாருங்க. நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம். சோதரர் அவரை சிலுவையில அடிக்க என்ன பண்ணாரு? யாரையும் என்ன பண்ணல, அவர் திட்டவே இல்லை, அவர் மன்னிச்சார், அவர் அன்பா இருந்தார். அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். அன்பு தாங்க பரலோகத்துக்கு என்ன பண்ணோம்? கொண்டு போகும். அன்பு தான் ரட்சிக்கப்பட முடியும். அன்பு தான் எல்லாரையும் நேசிக்க முடியும். அன்பு இல்லாதவன் தேவனே அறியார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம் அன்பா இருக்கணுங்க. அன்பை என்ன பண்ணணும்? எங்க கத்துக்க முடியும்? ஆண்டுடைய ஆலயத்துல வந்தா, வேத புத்தகத்தை வாசித்தா நம்ம என்ன பண்ணோம்? அந்த அன்பை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க அன்பா இருந்தார். அவங்க பிள்ளைகள் அன்பா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோதர அன்பா இருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம எல்லாம் நம்ம வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். அன்பா இருந்தா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? எல்லா காரியங்களையும் செய்வார். எல்லாரையும் நேசிக்க முடியும். அன்பு இல்லைன்னா எதையுமே நேசிக்க முடியாது. வியாதி வரும், மற்ற எல்லா கஷ்டங்கள் வரும். அப்போ ஒரு மனுஷன் டெய்லி என்ன பண்ணணுமா? நாமளே நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்கிட்ட அன்பா பேசணும். நம்ம முகத்தை உருன்னு வச்சுலாம் இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும்? அன்பா பேசணும்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுதுங்க. ஸ்தோத்திரம். நம்மளுடைய சபையாகிய கிரேஸ் இன்டர்நெட் ஜெப வீடு மேல்மலையனூர் பரிசுத்த ஓய்வு நாள் இன்றைக்கு ஸ்தோத்திரம். நீங்க வளத்தி ரோடு, நீங்க ஸ்தோத்திரம் முடிந்தால் அவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வாங்க. காலையில 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஆராதனை நடக்குது. மாலை வேலையில 6 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் மேல்மலையனூர்ல கிரேஸ் இன்டர்நெட் ஜெப வீடு மேல்மலையனூர் வளத்தி ரோடு இங்க சர்ச்சு உள்ளது. நீங்க முடிந்தால் வந்து இதில் கலந்து கொள்ளுங்க. அநேகர் அன்பு இல்லாமல் இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இங்கே வரும்போது நீங்கள் அன்பாக இருக்கலாம். வியாதியிலிருந்து சுகத்தை தரலாம். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.